19ஆம் நாள் நம்முடைய வணக்க மாதத்தின் இறுதி நாளாக இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். நாளை தினம் மூவொரு இறைவன் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய காரணத்தினால் இன்றைய நாளில் நம்முடைய தேவதாயை நினைவு கூர்ந்து தாயினுடைய பரிந்துரையை வேண்டி மன்றாடுகின்றோம். நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் இன்றைய நாளில் அகில உலக திருச்சபைக்கும் ஒரு அன்பான அழைப்பை கொடுத்திருக்கிறார். தேவதாயிடம் ஜெபமாலையை மன்றாடி உலக அமைதிக்காக ஜெபிக்கும்படியான ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறார். எனவே சிறப்பான விதத்திலே இந்த 5-10 மணிகளையும் நாம் உலக அமைதிக்காக ஒப்புக் கொடுப்போம். உலகத்திலே பல இடங்களில் போர்கள், சண்டைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும்படியாக இந்த போரினால் உலக சமாதானம் இழந்து விடாமல் இருக்க, மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க, மக்களினுடைய வாழ்வாதாரம் எந்தவித தாக்குதலுக்கும் உட்படாமல் இருக்க, தாங்கள் இழந்த வாழ்வாதாரத்தை மக்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக சிறப்பான விதத்திலே இந்த ஜெபமாலையை நாம் ஒப்பு கொடுத்து அனைத்து மக்களும் அகில உலகமும் அமைதியை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய திருத்தந்தையோடு இணைந்து அகில உலக மக்களோடு இணைந்து அமைதிக்காக சிறப்பாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே மது தூயதென போற்று பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறு போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்துமாக்களையும் சிறப்பாக இரக்கம் யார் யார் தேவையோ அவர்களை வான்மீகிற்கு கொட்டிக் கொண்டு உங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடைய பெண்களுக்குள் புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நலனைப்பின் எங்களை காப்பாற்றும், எல்லா ஆத்துமாக்களையும் சிறப்பாக இரக்கம் யார் தேவையோ அவர்களை வான் வீட்டுக்கு கூட்டிச் செல்லும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசு பிறந்தது தியானித்து எளிமை என்னும் வரத்தை கேட்டு ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்மாக்களையும் சிறப்பாக முதலக்கம் யார் தேவையோ அவர்களை மான் வீட்டுக்கு கூட்டிச் செல்லலாம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசு கோயிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்படுவதை தியானித்து இறை திருவுலகத்திற்கு பணிந்து நடக்கும் வரத்தை கேட்டு ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்மாக்களையும் சிறப்பாக முதலக்கம் யாரில் தேவையோ அவர்களை வான் வீட்டுக்கு கூட்டிச் செல்லலாம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசு காணாமற் போய் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டது தியானித்து கீழ்ப்படிதல் என்னும் வரத்தை கேட்டு ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதெனப்பட்டது வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரே, ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரே, ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரே, ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரே, ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரே, ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரே, ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரே, ஆசீர்வதித்தவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், தன்னைப்பின் எங்களை காப்பாற்றும், எல்லா ஆத்மாக்களையும் சிறப்பாக இரக்கம் யார் தேவையோ அவர்களை வான்வீட்டுக்கு கூட்டிச் செல்லும். முதன்மை தூதரான புனித மிக்கேலே, கபிரியலே, ரபேலே, திருத்துதரான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தகைய பாவிலா இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த உங்கள் புகழ்ச்சியோடு ஒன்றாக இணைத்து புனிதமிக்க கன்னிமரியான திருவடிகளில் பாதணிக்க வைத்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, மது தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவ மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உங்கள் திருவயிற்றின் கனியாக்கி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடத்தில் மேலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உலக அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, முறை தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவு போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உங்களை பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உங்கள் திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரு. கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரு. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரு. கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரம், எங்கள் தயவு நிறுச்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சிவனாகிய சர்வேஸ்வரம், எங்கள் தயவு நிறுச்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரம், எங்கள் தயவு நிறுச்சியும் சுவாமி. புனித தமற்ற திருமாய்க்கு ஏக சர்வேஸ்வரம், எங்கள் தயவு நிறுச்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு. இறைவனுடைய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு. கண்ணீரில் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு. கபிரியேல் தூதரால் அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்தி வணங்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு. இறைவனுடைய அன்னையும் என்று எல்சப்த மாலை புகழ்ந்து அழைக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு. ஜெபமாலை தியானத்தால் உம்மை போற்றுவது நலமென்று
மறைநூல் அறிஞரான புனித பனவந்தரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த உத்தம ஜெபத்தால் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் உமது வழியாய் அடையலாம் என்று அவரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் உள்ள தூதருக்கு இத்துதி மிகவும் ஒப்பதா இருக்க தகுதியுள்ள ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை சந்நிதிக்கு மிகவும் உகந்ததும் சிறப்பான பெயருள்ளதுமான தியானத்தை கொண்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது மன்னர் 10 நரமுள்ள வீணையால் இறைவனை வாழ்த்தியது போல ஜெபமாலை என்னும் தூய கருவியால் துதிக்கப்படுகின்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் மைந்தர் 150 ரகமுள்ளதாய் அமைந்த ஒரு இசை கருவியை ஜெபமாலைக்கு அடையாளம் என மறை வல்லுநரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த 150 ரகங்களும் ஜெபமாலை 150 மணிகளுக்கு ஒப்பானவை என்பதால் மகிமை பெற்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் கிடையுமாக கைக்கொள்ளும்படி அருளப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதன் பக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு ஞான ஒளியாய் விளங்குகின்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியாய் இருந்து உமது தாசாரை காப்பாற்ற பகைவரை தோற்கடித்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியை அடக்கிடும்படி புனித டொமினிக் என்று சாமிநாதருக்கு கட்டளையிட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஜெபிப்பவர்களுக்கு எண்ணிலடங்கா புதுமைகளை செய்தருள ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜெபமாலையை தியானிப்போருக்கு நிரம்ப அருள்பாலிக்கும் ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் விண்ணுலக பாதைக்கு ஒரு ஏணி என்று காண்பித்தருளிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை திருவுரைப்படி இடைவிடாது ஜெபிப்பதற்கு இது ஒரு உன்னத வழியாய் விளங்க செய்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவியர் எப்போதும் இஜெபத்தினால் உம்மை துதிப்பதால் உமது ஆதரவை அடைய செய்கின்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் அன்றாடம் ஜெபமாலை செய்து உம்மை மன்றாடுவோர் தங்கள் நிலைமைக்கு ஏற்ற பலன்களை பெறச் செய்திருக்கும் ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்யான ஜெப தியானங்களுடைய ஒளியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுக்கு பங்கான நல்வழியான ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைப்பொருள்களை எல்லாம் நிறைவாய் கொண்டிருக்கின்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர் அனைவருடைய மணிமுடியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கி அருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் தயவு நிறுச்சியும் சுவாமி. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய எண்ணெயை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவரை வானதூதர் அறிவிக்கிறார், முதல் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை அறிந்திருக்கிறார்கள். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தலின் மகிமை அடைவோமாக. ஜெபமாலை என்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்தில் பொழுதுள்ள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எமை மேவாமல், மா பாவம் எமை மேவாமல், காவாயே அருள் ஈவாயே, கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம்.
அன்பு மக்களே, நம்முடைய திருத்தந்தையினுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப நம்முடைய தெய்வ தாயை நோக்கி அமைதிக்கான இந்த ஜெபமாலையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். நம்முடைய தெய்வ தாய் வழியாக ஆண்டவரிடத்திலே நாம் உலக அமைதி வேண்டி மன்றாடி இருக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்முடைய கூக்குரலுக்கு தனிவாய் செவி சாய்த்து நாம் வேண்டி விரும்பி கேட்ட உலக அமைதியை இந்த அகில உலகத்திற்கும் கொடுப்பவழியாகவும் சிறப்பான விதத்திலே யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒரு பதற்றத்தின் காரணமாக, சண்டை சச்சரவுகளின் காரணமாக, தனிப்பட்ட விதத்தில் குடும்ப அளவில், நாடு அளவிலே, உலக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆறுதல் பெறும்படியாக தங்கள் இழந்த அமைதியை, சமாதானத்தை அவர்கள் அனைவரும் மீண்டும் பெற்றுக் கொள்ளும்படியாக தொடர்ந்து நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். ஜெபமாலையிலே உலக அமைதிக்காக மன்றாடிய நாம் தொடர்ந்து இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தெய்வீக திருப்பலியிலும் நாம் இந்த அமைதியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அமைதிக்காக மன்றாடுவோம். இறைவன் தாமே நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய் தருளும்படியாக நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய ஊரிலும், பங்கிலும், அகில உலகத்திலும் அமைதியை கொடையாக பொழிந்தருளும்படியாக சிறப்பான விதத்தில் இது தெய்வீக திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் இறுதி நாளை கொண்டாடுகின்ற நாம் சிறப்பான விதத்திலே தேவதாயின் பரிந்துரை வழியாக இறைவனுடைய எல்லா அருள் வரங்களும் ஆசீர்வாதங்களும் நம்மீது நிரம்ப பொழியப்படும்படியாக மன்றாடுவோம். சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே நம்முடைய திருத்தந்தையோடு இணைந்து அகில உலகோடு இணைந்து உலக அமைதிக்காக நாம் மன்றாடுகிறோம். எனவே இறைவன் தாமே இந்த உலகத்திற்கு தேவையான அமைதியை, ஒவ்வொரு மனித மனத்திற்கும் தேவையான நிறைவான முழுமையான அமைதியை தந்தருளும்படியாக அமைதியற்ற மனங்கள் பல்வேறு வாதைகளுக்கு வருத்தங்களுக்கு மத்தியிலே வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய மனங்களுக்கு இறைவன் தாமே ஆறுதல் கொடுத்தருளும்படியாக உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர்கள், பலவிதமான குற்றங்கள், அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் முடிவுக்கு வரும்படியாக இறைவன் தாமே நிலையான அமைதியை நமக்கு கொடையாக தந்தருளும்படியாக சிறப்பான விதத்தில் அமைதிக்காக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தந்தைக்குரிய அக்கறையுடன் அனைத்தையும் ஆதரிக்கும் இறைவா, மனிதர் அனைவரும் ஒரே ஊற்றிலிருந்து தோன்றச் செய்தி. எனவே மக்கள் ஒரே குடும்பமாக அமைதியில் வாழவும், சகோதர சகோதரிகளுக்கு உரிய உளப்பாங்குடன் என்றும் ஒன்றித்திருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் யூத எழுதிய நூல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்துதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு
உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீவிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊனியல்பால் கரைபட்ட அவர்களது ஆடைகளை வெளுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் மூலி காலந்தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பதிலுரை. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியும் காண விளைத்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏந்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 27 முதல் 33 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 27 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன்.
திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் அதிகாரத்தை தேடக்கூடிய ஒரு உலகம். அதிகாரத்தினால் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு உலகம். இன்று உலகத்தில் பல இடங்களில் போர்கள், சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அதற்கான அடிப்படை காரணம் அதிகாரம். அதிகாரம் யாரிடம் இருக்கிறது, யார் பெரியவன், என்னை விட நீ பெரியவனா என்ன என்கின்ற அந்த ஒரு அதிகார தோரணை தான் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த உலக அமைதிக்கும் அது குந்தகமாக மாறி போய் விடுகின்றது. இவ்வாறு அதிகாரம் என்பது அகில உலகையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றது. அன்பு மக்களே, இது உலக தலைவர்களிடத்தில் மட்டும்தான் காணப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு தனி மனிதரிடத்திலும் இப்படிப்பட்ட அதிகார போக்கு காணப்படுகின்றது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் குடும்பத்திலே நான் தான் பெரியவன், நான் வைத்ததுதான் சட்டம் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த அதிகார போக்கு பெரிய அளவிலே, நாடு அளவிலே, உலக அளவிலே வருகின்ற பொழுது அது இன்னும் பெரியதாக மாறி அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அளவிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றது. ரஷ்யாவினுடைய பிரதமராக இருந்தவர் ஜோசப் ஸ்டாலின் என்பவர், அவர் ஒரு முறை அவருடைய கை கடிகாரத்தை தொலைத்து விட்டார். ஒரு இடத்தில் மறந்து வைத்துவிட்டு தொலைந்து விட்டது என்று தேடிக்கொண்டிருந்தார். யாரோ என்னுடைய கை கடிகாரத்தை எடுத்து விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்த ஜோசப் ஸ்டாலின் தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியை வரவழைத்தார். என்னுடைய கை கடிகாரம் காணவில்லை, குற்றவாளி யார் என்பதை உடனடியாக கண்டுபிடியுங்கள் என்கின்ற ஒரு உத்தரவை, ஒரு ஆணையை தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியிடம் ரஷ்ய பிரதம மந்திரியாக இருந்த ஜோசப் ஸ்டாலின் கொடுத்தார். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து தன்னுடைய அலமாரியை, கபோர்டை அவர் எதேச்சையாக திறந்து பார்த்த பொழுது அங்கே அவர் தொலைந்து விட்டது, யாரோ திருடி விட்டார்கள் என்று நினைத்த அந்த கை கடிகாரம் அங்கே இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியை சந்தித்து தன்னுடைய கை கடிகாரம் கிடைத்து விட்டது, எனவே அதை குறித்து தேட வேண்டாம், குற்றவாளி யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க அலைய வேண்டாம் என்று சொல்வதற்காக தன்னுடைய அதிகாரியை சந்திப்பதற்காக கை கடிகாரத்தோடு ஜோசப் ஸ்டாலின் அங்கே வருகின்றார். அவர் பேசுவதற்கு வாய் எடுப்பதற்கு முன்பதாகவே பாதுகாப்பு அதிகாரி ரஷ்ய பிரதம மந்திரியாக இருந்த ஜோசப் ஸ்டாலினிடம் இவ்வாறாக சொல்லுகின்றார், உங்களுடைய கடிகாரத்தை, கை கடிகாரத்தை எடுத்த குற்றத்திற்காக இதுவரையில் 8 பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். அந்த 8 பேரில் 3 பேர் ஏற்கனவே தாங்கள்தான் அந்த குற்றத்தை செய்தோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாராம். அன்பு மக்களே, இதுதான் உலக அதிகாரம் செய்யக்கூடிய செயல்பாடாக இருக்கின்றது. அதிகாரத்தினால் மக்களை அடக்கி ஒடுக்கி எதையும் சாதித்து விடலாம். தவறு செய்யாதவர்களை கூட நீங்கள்தான் தவறு செய்தீர்கள் என்று
திணிக்கக்கூடிய ஒரு அதிகார போக்குதான் இன்று இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதைத்தான் எதேச்சதிகாரம் என்று சொல்லுவார்கள். அன்பு மக்களே, ஆண்டவர் இன்று நற்செய்தியிலே ஒரு அதிகாரத்தை குறித்து குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரமாக இருக்கின்றது? அது அன்பால் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம். அது அமைதியால், பாசத்தால், அரவணைப்பால் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய அதிகாரமாக இருந்தது. இந்த பரிசேய சதுசேயர் கூட்டம், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் கூட்டம் என்ன நினைத்தார்கள்? யூத சமூகத்திலே அதிகாரம் என்பது ஒரு மனிதருக்கு எப்படி வழங்கப்படும்? அவர் ஒருவேளை பணம் வைத்திருக்க வேண்டும். பணம் வைத்திருந்தார் என்று சொன்னால் அவர் அதிகாரம் மிக்கவர் என்பது பொருள். சதுசேய கூட்டத்தினர் இந்த நிலைமையின் கீழ் வருவார்கள். அதிகமாக பணம் வைத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் அதிக அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தார்கள். இன்னொன்று, அதிகமான உயர்ந்த பொறுப்பிலே இருப்பவர்களாக இருக்க வேண்டும். தலைமை குருக்கள் இப்படிப்பட்ட உயர்வான பொறுப்பிலே இருந்தார்கள். இதனால் அவர்கள் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தார்கள். இன்னொன்று, அதிகமாக படித்தவர்களாக இருக்க வேண்டும். மறைநூல் அறிஞர்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இதனால் அவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக கருதப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் இந்த மூன்றுமே இல்லையே, பின் எப்படி அவர் அதிகாரம் மிக்கவராக செயல்படுகிறார்? அவருடைய பேச்சை கேட்டு மக்கள் அவர் பின்னால் செல்கின்றார்களே, அவர் சொல்வதையெல்லாம் செய்கின்றார்களே என்று இந்த அதிகார வர்க்கத்தினர் குழம்பி போய் ஆண்டவரிடத்திலே கேட்கின்றார்கள். நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், அந்தஸ்திலே இருக்கிறோம், எனவே எங்களிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, ஆனால் உம்மிடத்திலே ஒன்றுமில்லையே, உமக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அவர்கள் நம் ஆண்டவர் இயேசுவை கேள்விக்கு உட்படுத்துவதாக பார்க்கிறோம். திருமுழுக்கு குறித்து ஒரு எதிர்கேள்வியை அவர்களிடத்திலே கொடுத்து எழுப்பி அந்த கேள்வியிலிருந்தே தன்னுடைய அதிகாரம் எங்கிருந்து வருகிறது என்பதற்கான பதிலையும் ஆண்டவர் சொல்லிவிடுகின்றார். திருமுழுக்கினால் தந்தையோடு தூய ஆவியாரோடு ஏற்பட்ட அந்த உறவு ஒன்றிப்பின் மூலமாகத்தான், தந்தையோடு தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவின் மூலமாகத்தான் தன்னுடைய அதிகாரமானது வெளிப்படுகிறது என்பதை அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். என்னுடைய அதிகாரம் உங்களை போன்று மக்களை அழிவுக்கு உட்படுத்தக்கூடிய அதிகாரம் கிடையாது. மாறாக மக்களுக்கு வாழ்வு தரக்கூடிய, மக்களை அவர்களுடைய கட்டுக்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய அதிகாரம் தான் என்னுடைய அதிகாரம் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வை சிறு சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு அதிகார போக்கை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறோம். நம்முடைய அதிகாரம் மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய விதத்தில் இருக்கிறதா? மற்றவர்களுடைய அமைதியான வாழ்வுக்கு அது ஒரு தடையாக இருக்கிறதா? அல்லது மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக, யாரையும் ஒதுக்காமல், யாரையும் அதட்டாமல், யாரையும் அடிபணிய வைக்காமல் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய இயேசு கொண்டிருந்த அந்த அன்பான அதிகாரமாக என்னுடைய அதிகாரம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட நல்ல அதிகாரத்தை, வாழ்வு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்க தேவையான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். தருகின்ற காணிக்கை தரும் நேரம்
உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அமைதியின் அரசரான திருமகனின் மீட்பளிக்கும் பலியை அமைதியையும் ஒற்றுமையையும் குறிக்கின்ற அருளடையாளங்கள் வழியாக ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் பிள்ளைகள் அனைவரிடையே நல்லிணக்கத்தை நீர் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியும் அமைதியின் அரசியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜோன் ஆஃப் ஆர்க் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஏற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. அன்பு மக்களே, சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடத்திலே மன்றாடுவோம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் வேண்டி விரும்பி கேட்ட நல்ல அமைதியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய ஊருக்கு, இந்த உலகத்திற்கு இறைவன் அமைதியை பரிசாக கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய உடலோடும் இரத்தத்தோடும் ஒன்றாக கலந்திருக்கிறார். இறைவனுடைய வல்லமை மிக்க வார்த்தையின் மூலமாக நம்மை வலுப்படுத்தி இருக்கிறார். எனவே நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இதே அமைதியில், இதே மகிழ்ச்சியில், இதே மன நிறைவில் நாம் வாழும்படியாக இறைவன் தாமே தனது மேலான இரக்கத்தை நம்மீது எப்பொழுதும் நிரம்ப பொழியப்படும்படியாக சிறப்பாக சில மணித்துளிகள் பக்தியாக மன்றாடுவோம். நம்முடைய தேவதாய், அமைதியின் அரசி, அவருடைய பிள்ளைகள் நமக்காக நாம் அமைதியை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு, இந்த உலகம் அமைதியில் மகிழும் பொருட்டு தொடர்ந்து நமக்காக, அகில உலகிற்காக பரிந்து பேசும்படியாக அந்த தாயினுடைய பரிந்துரையை வேண்டியும் மன்றாடுவோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அன்பின் உளப்பாங்கை மிகுதியாக எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகனின் உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவர் விட்டு சென்ற அமைதியை அனைவரிடையிலும் செழித்தோங்க செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் உலக அமைதிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.